நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த பக்கமும் கிளாப் தட்டலாமே. காதல் திட்டம் ஓகே கண்மணி, ஓஹோ காதலா ஐ லவ் யூ என்று சொன்னால் பொன்மணி. இதுதான் காதல் எக்ஸ்பிரஸ், ஒன்லி இருவர் செல்லும் பஸ் பஸ். வேலன் வேலை சக்சஸ், இனி காலை மாலை கிஸ் கிஸ். நாங்கள் போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணி, ஓஹோ காதலா ஐ லவ் யூ என்று சொன்னால் பொன்மணி. காவேரி அல்ல அணை போட்டு கொள்ள இந்த காதல், விலைவாசி போலே விஷம் போல ஏறும் இந்த காதல். கேட்காத லவ் சாங் ஒன்று கேட்கின்ற நெஞ்சம் இது வாவா, பார்க்காத ஹனிமூன் ஒன்று பார்க்கின்ற நேரம் இன்று வாவா. பயம் விட்டு புது புரட்சி நடத்தலாம், போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணி, ஓஹோ காதலா ஐ லவ் யூ என்று சொன்னால் பொன்மணி. இதுதான் காதல் எக்ஸ்பிரஸ், ஒன்லி இருவர் செல்லும் பஸ் பஸ். வேலன் வேலை சக்சஸ், இனி காலை மாலை கிஸ் கிஸ். நாங்கள் போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணி, ஓஹோ காதலா ஐ லவ் யூ என்று சொன்னால் பொன்மணி. இன்னும் கிளாப் தட்டலாமே. ரொம்ப எல்லாம் டல்லா இருக்கீங்க. இந்த பக்கம் கிளாப் தட்ட மாட்டீங்களாப்பா? ஆரம்பிச்சிட்டீங்களா? ராகத்தில் தோடி தாளத்தில் ஆடி ஒன்று கூடும், ரஷ்யாவை போலே உண்டாவதில்லை இந்த காதல். நூலாடை சூடிக்கொள்ளும் கோலாரின் தங்கப்பாலம் நீதா, மேலாக தட்டி தட்டி மெருகேற்றும் மாடும் இன்று நான் தான். பயம் விட்டு புது புரட்சி நடத்தலாம், போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணி, ஓஹோ காதலா ஐ லவ் யூ என்று சொன்னால் பொன்மணி. இதுதான் காதல் எக்ஸ்பிரஸ், ஒன்லி இருவர் செல்லும் பஸ் பஸ். வேலன் வேலை சக்சஸ், இனி காலை மாலை கிஸ் கிஸ். நாங்கள் போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணி, ஓஹோ காதலா ஐ லவ் யூ என்று சொன்னால் பொன்மணி.
தேங்க்யூ. சூப்பரா பாடிருக்கீங்க. அது ஒரு Thank you. பெப்பி சாங். எங்களுக்கு கேட்கறாரு அது, பட் ஜட்ஜஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எப்படி இருந்ததுன்னு தெரியல. அது நம்ம சுச்சி கிட்ட கேட்கலாம். முதல்ல எப்படி இருந்தது சுச்சி? What a song, yeah. I think everybody is. What a groovy, punchy song, and it's like சும்மா ஸ்டில்லாவே உட்கார முடியாது இதை கேட்கும்போது. அன்பிலீவபிள் சாங். அண்ட் நான் டவுட் பண்ண ஒரு இடத்துல நீங்கள் 100% தெரிட்டீங்க. அந்த ஹை போர்ஷன் வரும் இல்லையா சரணம்ல, கௌஷிக் உங்களுக்காக நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். பட் யூ ஏஸ்ட் தட் பிட். தேங்க்ஸ் a lot. ஒன்லி திங் இஸ் இந்த பாட்டில் முட்டையா ஸ்டைல் இருக்கும். முட்டையா கமல் சார் அப்படி பாடியிருப்பார் இந்த பாட்டை. நீங்கள் சமத்தா பாடிட்டீங்க கௌஷிக். எனக்கு அது ஒண்டி தான் நான் பாட்டை இல்லை, இட்ஸ் நாட் அ குட் திங். கொஞ்சம் சமத்தா டேம் ஆயிடுச்சு இந்த பாட்டு. அந்த 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 ஸ்டைல் கோஷன்ட்லாம் கொஞ்சம், other than that it was flawless, it was good, but that style was missing. தேங்க்யூ சுச்சி. விஜய் சார் கிட்ட கேட்கலாம். எனக்கு வந்து ரொம்ப ஸ்டைல் இருந்ததுன்னு தோணுச்சு. ஏன்னா உங்கள் ஸ்டைல் இருந்தது அதில். அஃப்கோர்ஸ் ஒரிஜினல் சாங்கில் ஆஸ் சுச்சி ரைட்லி செட், இட் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூட். ஆனால் வந்து நீங்கள் ஸ்பெஷலி வாட் ஐ லைக் இஸ், நீங்கள் அந்த ஹை பிச்சில் பாடும்போது வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குல்ல, தட் இஸ் இம்பாசிபிள். தேங்க்ஸ். அந்த ஹை நோட்ஸ் பாடும்போது அவ்வளோ ஒரு கண்ட்ரோல் இருந்தது. And you had your own unique ஒரு presentation. Your voice has a different texture. ரொம்ப நல்லா பாடுனீங்க. And special mention about the harmony that you sang. It was bang on in pitch, Kanmani and everything that you sang. It was like perfect, Shruti. And brilliant presentation. தேங்க்யூ. தேங்க்ஸ் a lot. Lovely. சொல்லுங்க அனந்த் சார். ரொம்ப நீட் சிங்கிங். Thank you, ஒரு நீட்னஸ் உங்களுடைய வாய்ஸ்லேயே இயற்கையாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் கூட அந்த லெட்டிங் கோ கொஞ்சம் இன்னும் வேணும் கௌஷிக், அவ்வளோதான். அது எங்கேயோ சூப்பர் சிங்கரில் இருந்த லெட்டிங் கோ, பிரிங் இட் பேக். அண்ட் ஹை நோட் எனக்கு கொஞ்சம் ஸ்குவீஸ்டாக தெரிஞ்சுது. பட் தட்ஸ் நைதர் ஹியர் நார் தேர். அதர்வைஸ் சி ஓவரால் இட் வாஸ் ஸோ நீட். அண்ட் த காம்போசிஷன் அதுக்காகவே ஒரு எஃபெக்ட் இருக்கு, யூனோ, தி ஆர்கெஸ்ட்ரேஷன் and the way the team supported you. So extremely enjoyable and very competent. Thank you, sir.